அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, கத்தோலிக்க திருச்சபையில ஏன்பா குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறியே? பைபிள் எங்கேயாவது குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே 30 வயசுல தானே ஞானஸ்நானம் பெற்றாரு. அப்ப நீங்க பண்றதெல்லாம் பைபிளுக்கு எதிர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீண்டும் மீண்டும் சாடுகிற பல நபர்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அதே வேளையில இன்னைக்கு நம்ம மக்களுக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே இன்னைக்கு இந்த மாதிரியான குழப்பவாதிகள் தான் அதிகமானதுனால நம்ம மக்களுக்கும் இன்னைக்கு நிறைய சிக்கல் குழப்பங்கள் வந்துடுச்சு. அதனால இந்த காணொலியில ஏன் குழந்தைகளுக்கான ஞானஸ்தானம் நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன், லைக், ஷேர் எல்லாமே இந்த படிக்கின்ற காலத்துல இந்த வேலையையும் நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமாக மக்களுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு உந்து சக்தியுமாக அது இருக்கும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன், சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பிரிவினை சபைகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. கத்தோலிக்க திருச்சபை பற்றி உண்மையான விசுவாசம், விவிலியம் இது போன்ற அனைத்து தரவுகளையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க காணொலிக்குள்ள முழுசா போகலாம். பழைய ஏற்பாடு எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நிறைவு பெறும். அதுதான் விவிலியத்தினுடைய முழுமை. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு கிடையாது. ரெண்டையும் இணைத்து தான் நம்ம பார்க்கணும். இது பெஸ்டா அப்படின்னு நம்மளால பேச முடியாது. அப்ப இரண்டும் இணைந்துதான் முழுமையான ஒரு பொருளை நமக்கு தருகிறது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு டிப்பாலஜிக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆதாம் உண்டு, புதிய ஏற்பாட்டுல ஒரு புதிய ஆதாம் உண்டு. அது யாரு? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஏவாள் உண்டு, புதிய ஏற்பாட்டுல இன்னொரு ஏவாள் உண்டு. அது யாரு? அன்னை மரியா. பழைய ஏற்பாட்டுல இறைவாக்கினர் எலியா உண்டு, அதே போல புதிய ஏற்பாட்டுல இன்னொருத்தர் உண்டு. யாரு? திருமுழுக்கு யோவான். அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எலியா அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. இதே போல நிறைய டிப்பாலஜி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கூடுதலா உங்களுடைய புரிதலுக்காக சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல மன்னா உண்டு, புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய வாழ்வு தரும் உணவு நற்கருணை உண்டு. பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பேழை உண்டு, புதிய ஏற்பாட்டிலையும் உடன்படிக்கை பேழை உண்டு. அதனுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்டாக, ஒரு கம்ப்ளீட்னஸாக நமக்கு எல்லாமே புதிய ஏற்பாட்டுல அது நிறைவு பெறும். பழைய ஏற்பாட்டுல 12 குணங்கள் உண்டு இஸ்ராயல் மக்கள்ல. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதான் டிப்பாலஜி, ஒரு முன் அடையாளம். பழைய ஏற்பாட்டில் நடந்தது புதிய ஏற்பாட்டில் அது நிறைவு பெறும், அல்லது புதிய ஏற்பாட்டில் நடந்தது பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலாக அது இருக்கும் அப்படிங்கிறத டிப்பாலஜி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி, ஞானஸ்தானம் முதல் முறையாக எங்கு நம்ம விவிலியத்தில் வாசிக்க பார்க்கிறோம்? இந்த கேள்விக்கு நம்ம உடனடியாக பதில் சொல்லிடுவோம். திருமுழுக்கு யோவான் புதிய ஏற்பாட்டுல தொடக்கத்திலேயே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? எல்லா நற்செய்தியிலையும் அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஞானஸ்தானம் பழைய ஏற்பாட்டுல எங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இருக்கிறது, நிறைய இடங்கள் இருக்குது. ஒரு 7 இடங்கள் அல்லது அந்த விடயங்களை அல்லது அந்த முன் அடையாளங்களை உங்களோடு நான் இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதான் இன்னைக்கு காணொலி. இப்ப கடைசியில ஒரு சில பேருக்கு ஒரு சில கேள்விகளை கேட்கணும். குறிப்பா அந்த மார்ட்டின் லூத்தர், அதுக்கப்புறம் இந்த கால்வின், அப்புறம் இந்த ஸ்விங்லி, இவங்க தான் 3 பேரு தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையை 16ஆம் நூற்றாண்டுல பிரிக்கிறாங்க. ஒரே திருச்சபையா இருந்ததை 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பிரிக்கிறாங்க. இந்த பிரிவினைவாதிகள் இன்ஃபன்ட் பாப்டிசத்தை குறித்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத காணொலியுடைய கடைசியில நம்ம பார்ப்போம். இப்போ முதல் முன் அடையாளம் அல்லது டிப்பாலஜி. தொடக்க நூல்ல முதல் அதிகாரத்துல 2வது வசனத்துல இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவரினுடைய ஆவி நீர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறார். இந்த ஆதாம் ஏவாள் மனிதர்கள் எல்லாரையும் படைக்கிறார். படைப்பு வந்ததே இந்த தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாழ்ந்த பிறகு. அப்ப ஒரு புது படைப்பு அப்படிங்கிறத இந்த இடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அறிவியலும் ஏறக்குறைய இதை தான் சொல்லுது. டார்வின் இதை தான் சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணியில இருந்தா ஒரு செல் இரு செல்லாக மாறி, அப்படி பல செல்லாக மாறி, மீன் முதலையா மாறி, முதலை கடல்ல இருந்து வெளியே வந்து, அப்படியே பல உயிரினங்கள் வந்து கடைசி மனுஷன் வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அப்ப தண்ணீர் என்பது எப்பொழுதுமே ஒரு படைப்பினுடைய ஊற்றாக, ஒரு புதிய படைப்பை கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இது எங்க அப்படியே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்துல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயசுல தான் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படிங்கிறது அங்க வயசு முக்கியம் இல்ல. எது முக்கியம்? அந்த தண்ணீர் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் கூடுதல் நம்ம அப்படியே பார்ப்போம். அப்போ இந்த தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் புது படைப்பு வரும். அப்ப திருமுழுக்கு the purpose of baptism என்ன அப்படின்னா, it is to make someone a new creation. ஒரு புது படைப்பாக மாற்றுவதுதான் திருமுழுக்கினுடைய அந்த பணி அல்லது அந்த கிரேஸ், அந்த அருள் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது மக்களே.
அப்ப இத அப்படியே இன்னொரு இடத்துலயும் நம்ம வாசிக்கலாம். அது எங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறேன். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய இந்த திருமுழுக்குல நம்ம பங்கு பெறும் பொழுது நம்ம புது படைப்பாகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இயேசு 30 வயசுல எந்த வயசுல அவரு திருமுழுக்கு பெற்றார் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. மாறாக அந்த தண்ணீர் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதோடு இணைந்து நம்மளும் புது படைப்பாக மாறுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான இறையியல். இரண்டாவது முன் அடையாளம் அல்லது டிப்பாலஜி அப்படிங்கிறது எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அதே தொடக்க நூல் புத்தகம் நோவாவினுடைய காலம். நோவாவினுடைய காலத்துல பாவங்கள் பெருகி விடுகிறது. கடவுள் தண்ணீரை கொண்டு அந்த பாவக்கரையை முற்றிலுமாக அழிக்கின்றார். அதுக்கு பிறகு கொஞ்சம் பேரு அந்த நோவா ஆர்க்ல வந்து அவங்க விடுதலை பெறுகிறார்கள், புது மனிதர்களாக மாறுகிறார்கள். அப்போ பாவக்கரை என்பது தண்ணீரை கொண்டு அழிக்கப்படுகிறது. இதுவும் நம்முடைய ஞானஸ்தானத்திற்கான ஒரு முன்னடையாளம். ஃபாதர் சும்மா கனெக்ட் பண்ணாதுங்க ஃபாதர் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அப்படிலாம் சும்மாலாம் நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். நீங்க எடுத்து வாசிங்க. இதை நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 1 பேதுரு 3வது பிரிவு 20-21 இறைவசனங்கள். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம். இந்த திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. தெளிவா சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? நான் கனெக்ட் பண்ணல, ஆல்ரெடி யார் கனெக்ட் பண்ணிட்டா? நம்முடைய முதல் திருத்தந்தை பேதுரு கனெக்ட் பண்ணிட்டாரு. அன்பு மக்களே, இதுல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நம்ம கவனிக்கணும். திருமுழுக்கிற்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்ப அந்த நோவாவினுடைய ஆர்க், அந்த பேழைக்கும் புதிய ஏற்பாட்டில் எதற்கும் தொடர்பு இருக்குது? யோசிக்கீங்களா? நம்முடைய திரு அவைக்கு. யாரெல்லாம் இந்த திரு அவையினுடைய மேல் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. இதுதான் நம்முடைய தியாலஜி. அப்போ எப்படி பழைய ஏற்பாட்டுல நோவாவினுடைய பேழையோ அதே போலதான் புதிய ஏற்பாட்டுல படகாகிய நம்முடைய திரு அவை ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் நம்மை அழைத்து செல்கிறது. நம்பிக்கையின் அடிப்படையில நம்மை காப்பாத்தி கரை சேர்க்கிறது நம்முடைய கத்தோலிக் சர்ச் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள். மூன்றாவது முன் அடையாளம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. என்ன தெரியுமில்ல? எக்ஸோடஸ்ல விடுதலை பயணத்துல 14வது பிரிவுல நம்ம பார்க்கிறது செங்கடலை கடத்தல். ஒருபுறம் என்னது? எகிப்தில் உள்ள அடிமைத்தனம், மறுபுறம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பயணிக்கிறாங்க, நம்ம அதை குறித்து பார்க்கலாம். அப்ப அந்த விடுதலை அப்படிங்கிறது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இப்போ ஒரு கேள்வியை கேட்கலாம். செங்கடலிருந்து மக்களை அழைத்து செல்லும் பொழுது, எப்பா பெரியவங்க மட்டும் வாங்க, சின்னவங்க எல்லாம் அங்கேயே கடங்க அப்படி சொன்னாங்களா? கைக்குழந்தைகளோடு தானே அந்த அடிமைகளாக இருந்த நம்முடைய இஸ்ராயல் மக்கள் கடந்து வந்திருப்பாங்க. அப்போ ஞானஸ்தானம் என்கிறது ஒரு விடுதலை தரக்கூடியது. அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியது. அது எல்லாருக்கும் உரியது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு உரியவர்கள் அப்படின்னு கிடையாது, விவரம் தெரிந்தவர்களுக்கு அப்படின்னு கிடையாது, இயேசு மீது நம்பிக்கை வைத்தாதான் அப்படின்னு கிடையாது. மொத்தமா இட் இஸ் எ கிரேஸ், ஒரு அருள், எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது, குடும்பம் முழுமைக்குமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 4வது முன் அடையாளம் எது அப்படின்னா, அந்த விடுதலை பயணத்துடைய எண்ட். அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்கிறாங்க. எங்க? எகிப்திலிருந்து தப்பிச்சு பல ஆண்டுகள், 40 ஆண்டுகள் பாலைவனத்துல எல்லாம் பல ஃபார்மேஷன் கடவுள்கிட்ட வாங்கிட்டு கடைசியா ஒரு நதியையும் கடக்கணும். என்ன நதி? யோர்தான் நதி. இதை குறித்து ஒரு விளக்கமான ஒரு வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா அந்த கடத்தல் அப்படிங்கிறதுக்கு அந்த நதி ரொம்ப ஒரு முக்கியம். அதுக்கப்புறம் தான் அவங்க பிராமிஸ் லேண்ட் போறாங்க. எப்படி ஜீசஸ் அதுக்குள்ள வராரு, எப்படி ஜான் தி பேப்டிஸ்ட் அதுக்குள்ள வராரு அப்படிங்கிறது ஒரு டிப்பாலஜி. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துடுங்க. இப்போ இங்க நான் சொல்ல விரும்புவது, இந்த யோர்தான் நதியை கடந்த பிறகுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட், அவர் சத்தியம் செய்து கொடுத்தார் இல்லையா, என் மக்களுக்கு நான் இந்த இடத்த கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவங்க அதுக்கப்புறம் தான் போறாங்க, இந்த தண்ணீரை கடந்ததுக்கு அப்புறம். அப்ப இயேசுனுடைய ஞானஸ்நானம் ஏன் யோர்தான் நதியில நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. அது அந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கு இந்த மக்கள் ஒரு ப்ராமிஸ்ட் லேண்ட், ஒரு கிங்டத்துக்குள்ள போறாங்க, கடவுளினுடைய ஆட்சிக்குள்ள போறாங்க அப்படின்னா அங்கும் இவங்க இந்த தண்ணீரை கடக்குறாங்க.
அங்கேயும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் இருந்தாங்க. அப்ப ஞானஸ்நானம் அப்படிங்கிறது அந்த தண்ணீரை கடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? we will be part of the kingdom of God. 5வது முன் அடையாளம் நாமான் அப்படிங்கிற அந்த சிறியனுடைய அந்த குணமாகும் நிகழ்வு. இதை நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 2 அரசர்கள் 5வது பிரிவு 10-14 வாசிக்கலாம். இவர் ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எலிசா அப்படிங்கிற நம்ம இறைவாக்கினர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ யோர்தான் நதியில போய் மூழ்கி எழு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் மேல அதை நக்கலா பாக்குறாரு, நம்ப மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் எப்படி என்னுடைய நோயை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு தயக்கத்தோட போறாரு, மூழ்கிறாரு, குணமாகிட்டாரு. அன்பு மக்களே, இதுவும் ஞானஸ்நானத்துடைய ஒரு முன் அடையாளம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்நானத்து மேல நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்நானத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது. அது எப்படி எங்களுக்கு அது இதை செய்யும் அதை செய்யும் நீங்க நம்புறீங்க அப்படின்னா, நம்முடைய விவிலியத்துல நிறைய விடயங்களை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய டே டு டே லைஃப்ல பெரியவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, குழந்தைக்கு பிறந்து இத்தனை நாளுக்குள்ள நீங்க ஞானஸ்நானத்தை கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் காய்ச்சல், சளி இந்த மாதிரியான நோயில விழுந்துகிட்டே இருப்பாங்க. அறிவாளிகள் உடனே நினைக்கலாம் அதெல்லாம் சாதாரண விஷயம், சும்மா நடக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே அதை உள்ளார்ந்து அனுபவிக்கிற ஆட்களுக்கு அது தெரியும் இது ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுல நான் நிறைய முறை அது கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இருந்த பங்குகள்ல நான் நிறைய நேரத்துல இதை நான் பார்க்கவே செஞ்சிருக்கிறேன். ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு அந்த குழந்தையானது ஒரு திடம் பெற்ற ஒரு குழந்தையாக, அது ஆரோக்கிய அளவிலும், அதாவது பிசிக்கலாகவும் தட் சைல்ட் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ராங். அதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. எப்படி நாமான் தண்ணீர்ல மூழ்கி எழும்பும் பொழுது அவர் விடுதலை பெற்றாரோ, சுகம் பெற்றார், அதே போல ஞானஸ்நானத்தின் மீது நம்பிக்கை கொள்கிற நபர்கள் சுகத்தை பெறுகிறார்கள். இந்த சுகத்தை ஏன் ஒரு வயசு வரையும் காத்துட்டு இருக்கணும்? சின்ன பிள்ளைங்களே கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்விதான் நம்ம சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கே நம்ம ஞானஸ்நானத்தை கொடுக்கிறோம். இதுக்கு மேல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தான் 6வது டிப்பாலஜில நம்ம பார்க்க போகிறோம். அன்பு மக்களே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது தண்ணீர் சம்பந்தப்பட்டது. இப்போ நம்ம பார்க்க போறது கூடுதல் முக்கியமான ஒரு விடயம். ஏன் குழந்தைகளுக்கு நம்ம இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கிற பிராக்டிஸ் ஆதி திருச்சபையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேத்தலிக் சர்ச்சில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்க போது நல்லா கவனிங்க. ஓகேவா? தொடக்க நூலையே ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னது? உன்னுடைய மேல் சைல்டு, ஆண் குழந்தைகள் எல்லாரும் நீங்க விருத்த சேதனம் செய்யணும், அதுவும் 8வது நாள்ல சரியாக அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விருத்த சேதனம்னா உங்களுக்கு தெரியும், சுன்னத் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலா புரிஞ்சிடும், நிறைய பேருக்கு திருப்பி கூட வரலாம். அதுதான் நடக்குது. யூதர்கள்லையும் சரி, இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யறாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல இதை செய்யறது கிடையாது. அதற்கு பதிலாக, இதை குறித்து நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி, ஏன் கிறிஸ்தவர்கள் சுன்னத் செய்வது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதற்கு பதிலாகத்தான் நம்முடைய திருமுழுக்கு அப்படிங்கிறது. ஃபாதர், இது யாரு ஃபாதர் நீங்க நிர்ணயம் பண்றது? பைபிள் அப்படி எங்கேயாவது இருக்குதா ஃபாதர்? விருத்த சேதனமும் நமக்கு ஞானஸ்நானம் ஒண்ணா? விருத்த சேதனம் வேண்டான்னு சொல்லிட்டோம், ஞானஸ்நானம் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்களுடைய அந்த கேள்விகள் எனக்கு புரியும். ஆனா இதை நான் கனெக்ட் பண்ணல. யார் கனெக்ட் பண்ணியிருக்கிறா அப்படின்னா நம்முடைய பவுலடியார் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி கனெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்துல 2வது பிரிவு 11-12 ரொம்ப அருமையா சொல்றாரு. நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை களைந்துள்ளீர்கள். அடுத்த வார்த்தை, நீங்கள் திருமுழுக்கு பெற்ற போது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள், சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் ஆற்றல் மீது கொண்ட நம்பிக்கை அவரோடு நீங்கள் மீண்டும் உயிர்த்தெழு. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த விருத்த சேதனத்தையும் ஞானஸ்நானத்தையும் ரொம்ப அருமையா நம்முடைய பவுலடியார் நிரூபிச்சிருப்பார். இப்போ பவுலடியார் நினைச்சிருந்தா அந்த விருத்த சேதனத்தையும் இதையும் அவரு கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா விருத்த சேதனம் அப்படிங்கிறது 8வது நாள்ல செய்யக்கூடியது. அது 12 வயசுலயோ அல்லது 30 வயசுலயோ அல்லது 40 வயசுலயோ இல்லை. அப்போ விருத்த சேதனம் ஒரு யூதர் செய்த பிறகு என்னென்ன அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சர்க்கம்சிஷன்ல என்ன நடக்குது, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த 8வது நாள்ல இருந்தே இந்த குழந்தையானது கடவுளினுடைய குழந்தையாக மாறிடும். எப்படி கடவுளினுடைய குழந்தையாக மாறுது? ஏன்னா கடவுள் இஸ்ராயல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யறாரு மோசேயினுடைய காலத்துல. அது தெளிவு பெறுது அந்த டைம்ல. இனி நான் உன்னுடைய கடவுள், நீங்கள் எல்லோரும் என்னுடைய மக்கள் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கையில 8வது நாளில இருந்தே இந்த குழந்தை ஒரு மெம்பராக மாறுகிறது. இதுதான் நம்ம திருமுழுக்குல சொல்வோம். திருமுழுக்கு பெற்ற பிறகு அந்த குழந்தை த மெம்பர் ஆஃப் த சர்ச்சாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருதா? 2வது, இந்த விருத்த சேதனம் செய்யப்பட்ட குழந்தை தன்னுடைய பர்சனல் ஃபெய்த்தால் அது செய்யல, அதுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. மாறாக தன்னுடைய பெற்றோர்கள், உறவுகள், கடவுளின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அவர்கள் எதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதில் நானும் பங்கு பெறுகிறேன் அப்படிங்கிறத அவங்க பெற்றோர்கள் முடிவு செய்து கொடுக்கிறார்கள்.
அப்படிதானே? அதேதான் இன்னைக்கு திருமுழுக்குலையும் நமக்கு நடக்குது. இதை குறித்து இன்னொன்னு நான் கடைசி சொல்லுவேன். இது 2வது நடக்கு. 3வது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு ஒரு முன் அடையாளமாக இந்த விருத்த சேதனம் நடக்கிறது. அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க நடக்குது? அதை நம்ம வாசிக்கணும். இணைச்சட்டம் 30:6. இங்க எதை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்னா, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய். அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இது எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசிராக இருக்கிறது. மூதாதையர்களுடைய அந்த தொடர், அந்த லீனியேஜ் அப்படிங்கிறது யூதர்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் உண்டு. குறிப்பா கேத்தலிக் சர்ச்சில் அந்த போப்பை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த லீனேஜ் படிதான் நடக்கும். அதனால வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த விருத்த சேதனம் அப்படிங்கிறது ஒரு பின்னால நடக்கக்கூடிய ஒரு இன்னர் டிரான்ஸ்பர்மேஷனுடைய ப்ரீஃபிகரா முன்னாடியே அது ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போலதான் ஞானஸ்நானம் நம்முடைய தொடக்கத்திலே கொடுக்கப்படுவதனுடைய பல காரணங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இங்க நம்ம மீண்டுமாக பார்க்கிறோம். பின்னால அந்த குழந்தை எப்படியெல்லாம் தூய ஆவியை பெறப்போகிறதோ அதுக்கு ஒரு சின்ன டேஸ்ட் இந்த பாப்டிசத்துல கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம ஆன்சர் சொல்லலாம். அந்த குழந்தைக்கு எங்க ஃபெய்த் இருக்கும்? ஏன் அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதை நம்ம ஒரு திணிக்கணும் ஞானஸ்தானத்தை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைகளே நம்ம எல்லாத்தையும் இது வரைக்கும் பார்த்தா அதுல உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைச்சிருக்கும். இது கூடுதல் அந்த விடையை ஒரு துணை நிற்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை கப்பர்நகம்ல ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு குணமாக்கிட்டு இருப்பாரு. வீடு ஃபுல்லா கூட்டம், உள்ள யாராலையும் என்ட்ராக முடியாது, அவ்வளவு கூட்டம். இட் இஸ் ஃபுல், இட் இஸ் கம்ப்ளீட்லி பேக்ட். அப்போ ஒரு நபரை, முடக்குவாதமற்ற ஒரு நபரை 4 பேர் கட்டில தூக்கிட்டு வருவாங்க. உள்ள வரலாமா பார்ப்பாங்க, வர முடியாது, அவ்வளவு கூட்டம். கூரைய பிச்சுட்டு உள்ள இறங்கிடுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, அந்த நபரை குணமாக்குறாரு. குணமாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்வாரு, அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்த பின். யாருடைய நம்பிக்கை? படுத்து கிடக்கிறாரே அந்த ஆளுடைய நம்பிக்கையை பார்த்தது இல்ல, மாறாக அவரை கொண்டு வந்தாங்க பாருங்க, தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்த பின். அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறார்? சுத்தி இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை. நீங்க குழந்தைய தூக்கிட்டு வராங்க அப்படின்னா அந்த தாய் தகப்பனுடைய நம்பிக்கை. அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியத்துல நம்முடைய மறைக்கல்வியில தாய் தகப்பனோடு இணைந்து ஞான பெற்றோரும் உண்டு. அந்த ஞான பெற்றோருடைய முக்கியமான வேலை என்னது? அந்த குழந்தைய ஞானத்துல, மறைக்கல்வியில, கிறிஸ்தவ விசுவாசத்துல வளர்ப்பது அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம கல்யாண காட்டுல பேர் போடுறதுக்கு மட்டும்தான் ஞான தகப்பனை வச்சிருக்கிறோம். நீங்க ஞான தகப்பனாக இருந்தீங்க, ஞான தாயாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கே உங்க பிள்ளைக்கு போன் அடிச்சு, ஞான பிள்ளைக்கு போன் அடிச்சு ஒரு வார்த்தை பேசிடுங்க. பேசிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க உண்மையிலேயே உங்களுடைய கடமையை செய்யறீங்களா அப்படிங்கிறத கேள்வி கேளுங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. இன்னொரு இடத்தையும் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைங்களாம் ஓடி வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு? தெரியாது. ஆனா ஓடி வந்தாங்க. சுத்தி இருக்கிறவங்க சீடர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பெரிய மேதாவிகள்லாம், ஏய் நோ 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 போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, அவர்களை தடுக்காதீர்கள், என்னிடம் வரவிடுங்கள். நீங்க யாருங்க குழந்தை பாப்டிசத்தை தடுக்கிறதுக்கு? குழந்தைங்களை ஆண்டவர் அன்பு செய்யறார். ஒவ்வொரு முறையும் அவர் கம்பேர் பண்றாரு. தே ஆர் லைக், இதே போல மாறுங்க, இல்லைன்னா உங்களால கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தைகளை நீங்கள் தடுப்பதற்கு நீங்கள் யார்? அன்பு மக்களே, இப்ப இங்க இருந்து நம்ம அப்படியே த கிரேட் ஸ்காலர் மார்ட்டின் லூத்தர்ட்ட போறோம். ஏன்னா பிரிவினைக்கு தொடக்கம் அவர்தான். இந்த பிரிவினை நபர்களை குறித்து எனக்கு எப்பவுமே ஒரு சின்ன வருத்தம், கொஞ்சம் சிரிப்பம் வரும். சில பேருக்கு பிரிவினை சபைகள் அப்படின்னு சொன்னா கோவம் வந்துருது. இல்ல நாங்க சீர்திருத்த சபை. எதப்பா நீங்க சீர்திருத்தம் பண்ணிய அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, கத்தோலிக்க திருச்சபையில இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நாங்க சீர்திருத்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? நீங்க சீர்திருத்தம் பண்ணீங்க? யாரு? மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தம் பண்ணாரு. அப்ப மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம் உடனடியா கால்வின் ஏன் தனியா ஒரு திருச்சபை பிரிக்கிறாரு? கால்வினுக்கு அப்புறம் ஸ்விங்க்லியம் பிரிக்கிறாரு? அப்படியே சொல்லி போட்டு போனோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல நம்ம தெருவுல இருக்கிற ஒரு பாஸ்டரு அவர் இருந்த சபையில இருந்து பிரிச்சுட்டு அத்துட்டு வந்து அவர் ஒரு சபையை உருவாக்கி வச்சிருப்பாரு. எதுக்கு? அந்த சபையில அது சரியில்லை, இது சரியில்லை. நீ யாரை சீர்திருத்தம் பண்றீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. சீர்திருத்தம் பண்ணா அப்படின்னா இன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் தலைமையில அந்த திருச்சபை நின்று வளர்ந்துருக்கணுமே. அப்போ சீர்திருத்தம்ங்கிறது போய்கிட்டே இருக்கும். கடைசி எங்க போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளவுகளை தான் ஏற்படுத்தி இருக்குது. இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிற இந்த பிரிவினையை செய்த காரியங்கள் எல்லாம் பிளவுகளை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் சொல்வாரு, சாத்தானுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? பிளவுகளை உருவாக்குவது. அதான் நம்ம மார்ட்டின் லூத்தர் மிக அருமையா செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒற்றுமை இல்லாம கிடக்குதுன்னா இந்த மார்ட்டின் லூத்தர் முக்கியமான ஆளு. இவர் ஞானஸ்நானத்தை குறித்து, குறிப்பாக இன்ஃபன்ட் பாப்டிசத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. இவரு லார்ஜ் கேட்டகிசம், ஒரு பெரிய மறைக்கல்வி அப்படிங்கிறதுல ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்.
அதுல சொல்றாரு, ஃபார் மை ஃபெய்த் டஸ் நாட் மேக் பேப்டிசம் பட் ரிசீவ்ஸ் இட். பேப்டிசம் டஸ் நாட் பிகம் இன்வாலிட் ஈவன் இஃப் எனிஒன் அப்ரோச்சஸ் இட் வித்தவுட் ஃபெய்த். நம்பிக்கை இல்லாமலேயே ஞானஸ்தானம் பெற்றாலும் அது இன்வாலிட் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருக்கா? த கிரேட் மார்ட்டின் லூத்தர் எழுதியிருக்கிறாரு. அதனால அவர் வந்து ஹி இஸ் ஃபார் இன்ஃபன்ட் பேப்டிசம் அப்படிங்கிறத நம்ம நிறைய சொல்லலாம். அவரும் நான் சொன்னேன் இல்லையா, மத்தேயு 19:14 லெட் த லிட்டில் சில்ட்ரன் கம் டு மீ அப்படிங்கிறத கோட் பண்ணி இதை குறித்தெல்லாம் அவர் பேசுறாரு. அப்புறம் ஒரு பெரிய ஆளு ஜான் கால்வின், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்றேன், இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் ரிலீஜன் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல அப்புறம் சொல்றாரு, ஃபார் வாட் வில் தே பிரிங் ஃபார்வர்ட் டு இன்ஃபன்ட் பேப்டிசம் தட் மே நாட் பி டர்ன் பேக் அகெயின்ஸ்ட் சர்க்கம்சிஷன். சர்க்கம்சிஷனுடைய ஒரு மாறுதல், ஒரு புது வடிவந்தான இன்ஃபன்ட் பேப்டிசம், இதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கிறாரு. அப்போ பிரிவினைகளினுடைய இந்த ஹெட்டா இருந்த இந்த இருவருமே இன்ஃபன்ட் பேப்டிசத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை, ஆளாளுக்கு ஒரு சபையை உருவாக்கிட்டு தடியெடுத்தவெல்லாம் தண்டக்காரன் அப்படிங்கிற மாதிரி மாறி, நான் சொல்றதுதான் சரி, நீங்க எல்லாரும் தப்பு அப்படின்னு சொல்லி 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 இன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான சபைகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இவர்களுக்கு பேரு பிரிவினை சபைகள். நான் மீண்டும் சொல்கிறேன், கேத்தலிக் சர்ச் உங்களை பிரிவினை சபைகள் சொல்லுதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை குறித்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்பு மக்களே, இதுதான் இன்ஃபன்ட் பேப்டிசத்தை குறித்து உங்களோடு நான் பேச முனையப்பட்டது. நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது, நான் நிறைய சொல்லலை, ஒரு பாதி தான் உங்களோட சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்றேன், முடிந்த அளவுக்கு காணொலியா மற்றவர்களோடு பகிருங்கள். ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே இந்த அக்கப்போர்கள் தொல்லை தாங்க முடியல. இது சரியா, அது சரியா, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு சொல்லி கத்தோலிக்க திருச்சபையை பத்தியே குறை சொல்வதை ஒரு சில நபர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால நம்முடைய மக்களை நம்ம ஞானத்துல வளர்த்தெடுக்கணும், நம்முடைய மக்களை நம்ம விவிலியத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. இதுக்கு நீங்க துணை நின்னீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் சந்தோஷம். என்னோட பேச விரும்புறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த லிங்கை பயன்படுத்தி என்னோட நீங்க பேசலாம். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். காட் பிளஸ் யூ.